ஜிம் அக்கா. இவள தெரியாத 2K கிட்ஸே இருக்க மாட்டீங்க. இவளும் ஃபிட்டா இல்ல. இவ போடுற வீடியோவும் மோட்டிவேஷனா இல்ல. பா மோட்டிவேஷன்னா இப்படி இருக்கணும். இந்த பொண்ணு 6 கிலோமீட்டர் அதுவும் ஹில்ஸ்ல ஓடுது. ஜிம் அக்காலாம் பக்கத்துல இருக்கிற பார்க்ல கூட ஓடைக்கு லாய்க்கி கிடையாது. அவளெல்லாம் ஒரு கிரவுண்ட்ல விட்டு ஒரு 5 ரவுண்ட் அடின்னு சொன்னா தலை சுத்தி மயங்கி விழுந்துருவாளுக. அப்புறம் ஆம்புலன்ஸ் தான் வந்து அள்ளி தூக்கிட்டு போனோம். ஃபாலோவர்ஸ் மூலமாக தான் அவளுக்கு காசு வருது. நல்ல கண்டென்ட் கொடுக்கலாம் தானே. அவளுங்களுக்கு ஃபாலோவர்ஸ் மூலமாகவும் காசு வருது. புரோட்டீன் கிரியேட்டின் சப்ளிமெண்ட் இப்படி சொல்லி ப்ரொமோஷன்லையும் அவள் சம்பாதிக்க தான் செய்ய. ஆனால் இந்த 2K கிட்ஸ் மட்டும் ஆன்னு வாயை பிளந்துட்டு அவளை பார்த்துட்டே இருக்கானுவன். வாயை பிளந்துட்டு இருக்க 2K கிட்ஸு ஜிம்முக்கு போனானுன்னா அவள் போடுற கண்டென்ட் ஒருத்த இல்லைன்னு அவனுங்களுக்கே தெரியும். ஆனால் இவனும் ஜிம்முக்கு போக மாட்டானுவன். அவள் போடுற வீடியோவை அக்கா அக்கா அப்படி சொல்லிட்டு கீழே ஒய்ன்னு கமாண்டாக அடிச்சுட்டு இருப்பானுவன். ஃபாலோ பண்ணுறதில்ல 90% பேர் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கான்னு. எவனாவது ஜிம்முக்கு ஒரு 3 மாதம் அட்லீஸ்ட் போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அவளை சத்தியமாக ஃபாலோ பண்ண மாட்டீங்கடா. இப்போல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை. காலேஜ்லேயே 3 நாள் நான்வெஜ்ஜு 4 நாள் வெஜ்ஜு போடுறாங்க. அதுவே சூப்பர் சாப்பாடு தான். அசல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு இதுவே சூப்பர் சாப்பாடு தான்டா. எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 முட்டை கண்டிப்பாக 2 துண்டு மீன் கண்டிப்பாக கிடைக்கும்டா. எப்போ நீ ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறியோ அப்போவே இந்த அக்காவை நீ பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த அக்கா ஒர்க் அவுட்டுக்கு தேவையில்லாத ஆள்.